ஜமாத்து சானி பிறை 20 அன்னை ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்கின்றது. இந்த தினம் இஸ்லாமிய உலகில் மங்கிய தினமாக, அன்னைய தினமாக, சர்வதேச பெண்கள் தினமாக கௌரவிக்கப்படும் ஒரு நாளாக இந்த தினம் காணப்படுகின்றது. இஸ்லாத்தில் இறைவனை நோக்கி பயணிக்கும் பாதையில் ஆண் பெண் என்ற வித்தியாசமே இல்லை. இறைவனுடைய கட்டளைகள் எல்லாம் மனித சமுதாயத்துக்கு பொதுவாகவே வந்திருக்கின்றது. அங்கு ஆண்களுக்கு ஒரு கட்டளை, பெண்களுக்கு ஒரு கட்டளை என்று வேறு விதமாக எங்கும் வரவில்லை. ஆனால் அவர்களுடைய உடல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சிலருக்கு சிலரை விட சக்திகள் கூட இருக்கும். அதன் காரணமாக ஒரு சில சட்டங்கள் வேறுபட்டதாக காணப்படும். ஆனால் இறைவனை அடையக்கூடிய அந்த ஆன்மீக பாதையில் ஆண் பெண் என்ற வேறுபாடே இறைவனுக்கு இல்லை. அதனை இஸ்லாம் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றது. இஸ்லாத்தின் பார்வையில் பெண் என்பவள் ஒரு சமூக கட்டமைப்பில் மையமாக பார்க்கப்படுகின்றாள். அவள் இஸ்லாத்தின் பார்வையில் மிகவும் உன்னத ஒரு இடத்தில் பெண் என்பவள் இருக்கின்றாள். அல் குர்ஆனும் ஹதீஸும் அதனையே குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் ஒரு சமூகத்தின் ஒரு சிறிய அழகாக காணப்படுவது குடும்பமாக இருக்கின்றது. அந்த குடும்பத்தை நிர்வாகித்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் சுமந்து மிகவும் சிறந்த ஒரு மனிதனை சமூகத்துக்கு வழங்குவது பெண்ணுடைய வேலையாக இருக்கின்றது. அந்த புனிதமான கடமையை பெண் தான் செய்கின்றார். அதன் காரணமாக பெண்ணுக்கு பல முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குவதை நாம் காண்கின்றோம். இஸ்லாத்தில் குடும்பம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு அமைப்பாகவும் ஒரு அழகிய குடும்பம் இருப்பதாக ஹதீஸ்களில் கூறப்பட்டு வந்துள்ளது. ஏனென்றால் குடும்ப சூழலில் பெண்கள் ஒரு நல்ல சமூகத்திற்கான சிறந்த மனிதர்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். ஒழுக்கத்திலும் நட்பண்பிலும் மிகவும் உயர்ந்த ஒரு மனிதனை சமூகத்திற்கு கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஒரு குடும்பம் சீர்குலைந்தால் சமூகம் சீர்குலைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கின்றாரோ, எவ்வாறு அந்த பிள்ளைகளை அந்த தாய் பராமரிக்கின்றாரோ, எவ்வாறான பண்புகளை அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ, அந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவே அந்த பிள்ளை சமூகத்தில் காணப்படும். அவ்வாறான மனிதர்களை ஒன்றிணைத்த ஒரு அங்கமாக, ஒரு அழகாகவே சமூகம் காணப்படும். அவ்வாறான சமூகத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான கருப்பொருளாக, முக்கியமாக மையமாக இருப்பது பெண்களாகவே இருக்கின்றார்கள்.